அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் போய் நிற்பாரு. சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை, பட் அவருடைய கருத்து. எதுக்காக போறீங்க? 36 மணி நேரம் அந்த உத்தம வில்லன் படத்துக்காக உட்கார்ந்தேன். விஸ்வரூபம் படத்துக்கு போய் உட்கார்ந்தேன். எவ்வளோ விஷயங்கள் நடந்தப்ப நான் கமலஹாசன் அவர்கள் எனக்கு நன்றி சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க நன்றியே சொல்ல வேண்டாம் சார், நீங்க பெரிய நடிகர், நாங்க உங்களை கௌரவப்படுத்துறோம், உங்களை அப்படி அண்ணாந்து பார்க்கிறோம். ரஜினிகாந்த் சாரியோ கமல் சாரியோ நாங்க கௌரவப்படுத்துறோம், நடிகர்கள் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து கௌரவப்படுத்த போகும்போது நீங்க எல்லாம் வரீங்கல்ல சார். இந்த சண்டை ஒண்ணு நடக்க போகும்போது நான் கேட்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அதுதான் வருத்தம், அதுதான் திரு சரத்குமார் அவர்களுக்கு வருத்தம். நீ வந்து என்ன ஒரு நடிகனா நினைக்காத, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நினைக்காத, ஒரு கட்சி தலைவரா நினைக்காத, ஒரு எக்ஸ்எம்பியா நினைக்காது, எதுவும் நினைக்காத. நான் ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ற ஒரு கடைசி ஒரு தொழிலாளியா கூட நீ நினைக்காது. ஒரு நிமிஷம், அது யாரும் ஒரு சரத்குமார்ங்கிறவங்க தாங்க நின்னார்ல, கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை வாங்க. ஏன் ஏன் பேச மாட்டேங்குது? இதுல என்ன இருக்கு? வெரி சிம்பிள் லாஜிக். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கும் சொல்றேன், விஷால் அவர்கள், விஷால் ரெட்டி அவர்கள், கார்த்தி சிவகுமார் அவர்கள் இருவருக்கும் யாரோ பின்னணியில் இருந்து அவங்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன் வரமாட்டேன்றீங்க? நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு, கார்த்தி அன்னைக்கு பேசும்போது MBA படிச்சிருக்காரு அமெரிக்கால போய், அவர் ஒண்ணு சொல்றாரு, இந்த கட்டிடத்துக்கு ஒரு 100 அடி கூட எங்களுக்கு இல்லாம பண்ணிவிட்டாருன்னு. அப்பதான் அடடா, இந்த பையன் ஏதோ தெரியாம பேசுறான் போல இருக்குங்க. ஏன்னா நீ லீஸ் அக்ரிமெண்ட்டை பார்த்திருக்க. There is something called a builder's agreement. 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, கார் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு தியேட்டர் இருக்கு, இவ்வளோ வசதிகளை. நாங்க இதுவரைக்கும் நடிகர் சங்கம் சொல்லி 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நடந்திருக்கு. அப்போ எந்த நடிகனும் வரவில்லை. இன்னைக்கு நீங்க வரேன்னு சொல்றீங்க, வெரி குட், மாற்றம் வேணும் சொல்றீங்க, எக்ஸலன்ட். சரத்குமார் நிக்கணும்னு சொன்னாரா? ராதாரவி நிக்கணும்னு சொன்னாரா? இல்ல, சொல்லவே இல்லையே. இன்னைக்கு கூட சொல்றாங்க. நான் ராதாரவி சொல்றாரு, ஏமா நான் எல்லாரையும் நிற்கேன்னு சொல்லி எனக்கு யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாம்மா, படம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, நான் நிக்கலம்மா. அவர் அப்படிதான் சொல்றாரு. நாங்கெல்லாம் நிக்கணும்னு நிக்கிறோமா? தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நீ குற்றம் சாட்டு. நான் கேட்டேன், ஆதாரம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் சரத்குமார் ஏன் இவ்வளவு நாள் பதில் சொல்லவில்லை, பதில் சொல்லவில்லை. நானும் ஏங்க பதில் சொல்லி போக வேண்டியதானே, என்ன சொல்றது அவங்களுக்கு, ரொம்ப சில்லியா பேசுறாங்கன்னு அவர் சொல்றாரு. கடைசியில சட்ட ரீதியாக அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டுருக்கோம். அந்த 10 கோடி வழக்கு போட்டோட தான் இப்ப சரத்குமார் ரொம்ப நல்லவருங்க, வேற யாராவது திட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரத்குமார் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு திட்டுறாரு. எதுக்கு எனக்கு இது புரியவில்லை. இது வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. பிரஸ் நீங்களும் வந்து இது கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்கன்னு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நல்ல விஷயம்தான், நிறைய நல்ல விஷயம் நீங்க எழுதுறீங்க. இது வந்து ரியலி எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்த மாநிலத்திலிருந்து எனக்கு அம்ரீஷ் அவர்கள் அவங்க மனைவி அவங்க பேச சொன்னாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு அசிங்கமா? எதுக்காக கூட்டம்? உனக்கு ஆதாரம் இருக்கா? இல்லைங்கிறாரு. அப்புறம் எப்படி நீ பாட்டுக்கு ஒரு மேடை கிடைச்சா எல்லாம் புது இடம், புது மைக்கு, புது மேடை பார்த்தோன்னே நீங்க இவ்வளவு பேசுவீங்களா? எனக்கு புரியவில்லை. நான் இன்னைக்கும் சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு நினைக்காத நாங்க நிக்க மாட்டோம், நிற்போம். ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே நாங்களும் முயற்சி பண்ணோம். வெற்றி தோல்வியெல்லாம் செகண்டரி. ஆனா தயவு செய்து எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எங்கள் மேல சுமந்திருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயம் இட்ஸ் நாட் a ஸ்மால் திங். அவ்வளவு பெரிய அபாண்டமான பொய் மேல. அப்புறம் எனக்கு இப்ப ரொம்ப புரிஞ்சது, இவங்க என்னன்னா ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. பில்டிங் வந்து எங்க சிவகுமார் அண்ணன், ஐயோ நான் அவ்வளவு தூரம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் மைக் கிட்ட சொன்ன, பில்டிங் எங்கப்பா, பில்டிங் எங்கப்பான்னு அவர் கேட்கிறாரு. அண்ணன், நீங்க எல்லாம் டி நகர்ல தானே இருக்கீங்க, துபாயில இருந்தீங்க, அமெரிக்காவில இருந்தீங்க, எல்லாரும் விஷால் அங்கேயா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இங்கதானே இருந்தீங்க. 6 மாசம் பில்டிங் இடிக்கிற ஒரு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கணும். டெமாலிஷன் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் பில்டிங்கை இடிக்கிறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் பூச்சி முருகன் அவங்க வந்து ஒரு கேஸ போடுறாரு. நீ பூச்சி முருகனோட சேர்ந்து இதே மீட்டிங்ல, இன்னொரு மீட்டிங்ல, அதுல மினிட்ஸ்ல கூட இருக்கு நடிகர் சங்கத்துல, உங்களுக்கு பூச்சி முருகன் தெரியுமான்னு கேட்கிறாங்க விஷாலிடம். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் போய் பூச்சி முருகன் கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா, இந்த கேஸை வாபஸ், எல்லாரும் பில்டிங் கட்டணும்னு தான் இருக்கும், யாரும் பில்டிங் கட்ட மாட்டேங்கிற. இதுல என்ன காமெடி, இந்த வாழைப்பழம் காமெடி மாதிரி இருக்கு. எனக்கு இதுதான் இருக்கு, ஆனா இது இல்லைங்க இதுங்கிறாங்க.
பில்டிங் கட்டுறதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க, பழைய பில்டிங். அதுல இன்னொரு காமெடி விஷால் அவர்கள் என்கிட்ட சொன்னது வந்து, இல்ல மேடம் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் கட்டின பில்டிங் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. முதல்ல சரித்திரம் தெரிஞ்சுக்கப்பா. புரட்சி தலைவர் அவர்கள் அந்த பில்டிங்கை கட்டவில்லை, நடிகர் திலகம் அவர்கள் கட்டினார்கள். அது கூட உனக்கு தெரியவில்லை விஷால் ரெட்டி அவர்கள். நான் இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கங்க, இதுல யாரு விவரத்து, நாங்க எல்லாரும் பேசாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இன்னொரு நடிகர் பத்தி பேசக்கூடாதுங்கிற ஒரே விஷயம்தான். இதுல நடிகர் சங்க தலைவரும் அதில் உறுதியாக இருக்கிறார். நானும் அதுல எனக்கு பிடிக்கவில்லை. இன்னைக்கு பிடிக்காம தான் இன்னைக்கு நாங்க வந்து எங்க வேதனையை தான் சொல்றோம். தயவு செஞ்சு இந்த சங்கத்தை உடைக்காது. உங்களுக்கு என்ன வேணும்? வருவார் ரஜினி சாரை வர சொல்றோம், யாரு வேணாலும் வர சொல்றோம். என்ன வேணும் முதல்ல அது தெளிவா சொல்லுங்க. நாங்கள் பில்டிங் கட்டுவோம். இன்னும் நான் அப்ப கூட சொன்னேன், நீ கட்ட போறியா, ஒரு ப்ரொபோசல் கொடு. கொடுத்தியா ப்ரொபோசல்? இன்ன வரைக்கும் நான் கேட்கிறேன், ஒரு ப்ரொபோசல் கொடுத்தியா? there is no proposal. உன்னுடைய தேர்தல் அறிக்கை, அப்பா 2 கட்சிங்க சண்டை போட்டது பத்தாதுன்னா இங்க வேற இது ஒரு அறிக்கை பாருங்க. தேர்தல் அறிக்கையில 30 லட்சம் வர மாதிரி, வருமானம் வர மாதிரி நாங்கள் செய்வோம். என்ன செய்வீங்க? வருமானம் வர மாதிரி என்ன பண்ணுவீங்க? அது கிடையாது விளக்கம். படங்களில் நடிப்போம். அதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குது. நான் இது விஷால் மூஞ்சிக்கே கேட்டேன், தம்பி நீ கமல், ரஜினி, புரட்சி தலைவர், நடிகர் திலகம், இல்லைன்னா தளபதி விஜய், இல்லைன்னா அஜித், இன்னும் நீ அங்க வரல. உன் போன படமே தமிழ்நாடே 5 கோடி தான் கலெக்ட் பண்ணிருக்கு, இன்னும் சேட்டலைட் வைக்கல. 30 கோடி உன் படத்துக்கு வரேன்னா தயவு செஞ்சு நீ சொல்லாதப்பா, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு. பதில் பேச முடியல. நான் கார்த்திகை சொன்னேன், நீ இன்னைக்கு தான் நீ வந்து உன் மார்க்கெட்டை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க, நடி. அதை விட்டுட்டு நான் சினிமாவில் நடிப்பேன். உடனே சிவகுமார் பயந்துட்டார். அதெல்லாம் யாருமே நடிக்க முடியாதல்ல, நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு அவர் அங்கே சொல்லிட்டார். என்ன எனக்கு புரியல, இது யாரை ஏமாத்துகிறார்கள், எதற்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு புரியவில்லை. ஒன்னே ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது ரொம்ப அசிங்கமா போயிட்டு இருக்கு, இதோட நிறுத்தணும். நான் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். விஷால், கார்த்திக், நாகரை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, பாவம் அவர். ஆனா அவங்க அனைவரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட காம்ப்ரமைஸ் சொல்லாதீங்க, இது காம்ப்ரமைஸ் கிடையாது. we are friends, we are family. இன்னைக்கு சொல்றாங்களே இன்னைக்கு குடும்பமா அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு. எப்ப குடும்பம்? ராதா ரவி மெம்பர், அதுக்கப்புறம் ராதிகா மெம்பர், அதுக்கப்புறம் ராம்கி, அதுக்கப்புறம் நிரோஷா, கடைசியாக மெம்பர் ஆனது சரத்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் தான் நாங்கள் குடும்பமானோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சினிமா தான் குடும்பம். நானும் ஒரு நாடக நடிகருக்கு பிறந்தவள். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நாடக நடிகர்கள் நன்றா இருக்கணும். நீ சொல்ற மாதிரி நாடக நடிகர்கள் தனி வேறுபட்டு நீங்க பார்க்காதீங்க. அப்பனா இலட்சிய நடிகர் SSR அவர்கள் இருந்தார்கள். எல்லாரும் நாடகத்திலிருந்து வந்தவர்கள். கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாரும் நாடகத்தில் நடிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் புரட்சி தலைவி. எல்லாரும் நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ டோன்ட் டிஸ்கவுண்ட். அதை வந்து நீங்க தனிப்பட்டு பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க செய்யற காலத்துல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. என்னன்னா இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கு உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து குடும்பத்திலையும் சண்டை பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு SSR அவர்கள் குடும்பத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலை பண்றீங்க? அவர் மெம்பரும் கிடையாது. அவரை கூட்டிட்டு வந்து இவருக்காக நாங்கள் நாடக கலை விழா நடத்த போறோம்னு மேடையில சொல்றீங்க. அவங்க இன்னொரு குடும்பம் இருக்காங்க, இப்ப அவங்க லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி நடத்துவீங்கன்னு? இதுதான் உங்களுடைய கோலா? இவ்வளவு பிரச்சனை ஆக்குறது தான் உங்களுடைய கோலா? தயவு செஞ்சு சிந்திங்கள். இது வந்து அசிங்கப்படுத்தாமல், இது என்னுடைய ஒரு சீனியர் நடிகை அப்படின்னு வச்சுக்கீங்களேன், ஒரு ஃப்ரெண்டா நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிட்டுருக்கோம், பழகிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்றுபட்டு, இது தேவையே இல்லை, இது ஒரு நல்ல விஷயமே இல்லை, அசிங்கமான விஷயங்கிறது முதல்ல நீ புரிந்துக்கொள். இதில் என்ன கடைசியில் அவுட்கம்ங்கிறது வேற. நீ வந்தாலும் பிரச்சனை, நாங்க வந்தாலும் பிரச்சனை. இன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். இதுல இன்னைக்கு இந்த சின்ன ஒரு ஏற்பாடு வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல ஏற்பாடு பண்ணது. இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் ரீதிங்க் அண்ட் டாக் டு அஸ்.
We are your friends, we are not your enemies. Thank you.